ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன், AINHDU. சரிங்களா? இது வந்து ஒரு தொழிற்சங்கம். இது நலச்சங்கம் அல்ல, மாநில அளவில் செயல்படுற சங்கம் இல்லை. தேசிய அளவில் ஜாதி மதம் அரசியல் இல்லாம உருவாக்கப்பட்ட ஓட்டுநர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கம் இது. நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு ரூபாயை கொடுத்து உருவாக்கப்பட்ட சங்கம். அதுல உங்க மாவட்டத்தை சார்ந்தவங்களும் இருக்கலாம், நீங்க அந்த குரூப்ல இல்லாம இருக்கலாம். சரிங்களா? எல்லாரும் கொடுத்து உருவாக்கப்பட்ட சங்கம். இன்னைக்கு இந்த மாசம் 3வது மாசம் 5ஆம் தேதி பெரம்பூர்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம் போக ஷெட்யூல் போட்டு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த ஷெட்யூல் வந்து நம்ம வண்டியிலேயே இருக்கு, எந்தெந்த ஊர் எந்த தேதி அப்படிங்கிறது. அந்த தேதியின் அடிப்படையில் இதுவரை 12வது மாவட்டமாக வெற்றிகரமாக நாங்கள் தென்காசிக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம். சரிங்களா? இது நம்ம ஓட்டுநர்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஏன் அப்படி நாங்கள் உங்களெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம அரசியல் சார்ந்த சங்கங்களில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு அதில் இருந்து என்ன சொல்லணும், முதல வாயில போய் மாட்டிக்கிட்டு மீண்டும் வெளியே வர முடியாமல் நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்காம பெரிய அவஸ்தைப்படுறோம். ஒரு நம்மளுக்கு ஆதங்கம் இருக்கு, ஒரு போராடலாம் அப்படின்னு சொன்னா கூட ஒத்துழைப்பு இருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு பிரச்சனை ஆதங்கம் இருக்கு. போராடலாம் நினைச்சா கூட ஒரு ஒத்துழைப்பு இல்லை. இந்த ஒத்துழைப்பு இல்லாத சங்கத்துல நம்ம இருந்து எதுக்கு இல்லாம எதுக்கு? உங்களுடைய பிரச்சனைக்கு ஒத்துழைப்பு இல்லாத சங்கத்துல நீங்க பயணிச்சா என்ன, பயணிக்கலாம் என்ன? இன்னும் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு எண்ணிக்கை, அந்த கவுண்டிங் 1ல இருந்து 100, 100ல இருந்து 1000 அப்படிங்கிற ஒரு கவுண்டிங் தான் அவங்க பலது. நம்மளுடைய சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நம்ம போய் சந்திக்கிறோம். ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் சந்திக்கிறோம். எதுக்காக சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகம் தெளிவான ஒரு நிர்வாகமா இருக்கணும். இன்னைக்கு ஆனா உங்க பேர் சொல்லுங்க. சத்யா. இன்னைக்கு சத்யானை நான் வந்து பார்த்தேன், தென்காசியில் அவர் தான் இருக்காரு, அவர் தான் தலைவர் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அந்த வேலை நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நான் போய் பார்த்துருக்கேன், ஓட்டுநர்களை சந்திச்சிருக்கோம், ஓட்டுநர்களுடைய குரூப்ல இணைச்சிருக்கோம். எல்லா ஒன்றியத்திலையும் ஒரு திறமையான ஆளுங்க இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு நிர்வாகம் பண்ணா இவரும் தப்பு பண்ண முடியாது, அவரும் தப்பு பண்ண முடியாது, யாரும் தப்பு பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து சங்கத்து ரீதியா நட்பு உருவாகுமே தவிர நட்புல இருந்து சங்கமா உருவாவாது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பழக்கங்களை உங்களுக்கு அதிகமா லிங்க் கொடுக்குறோம். இன்னைக்கு உங்களை மட்டும் சந்திக்கிறோம் அப்படின்னா, இன்னும் தென்காசி மாவட்டத்தில் நாங்க எத்தனையோ பேரை சந்திக்க போறோம். அப்ப அத்தனை பேரும் அந்த குரூப்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நட்போ உருவாகும். நீங்க உங்க ஸ்டாண்ட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு பேசுவார், அது இன்னொருத்தரை வந்து கேள்வி கேட்பாரு. ஆனா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற சத்தியா அங்க இருந்து கேள்வி கேட்கறாங்க, நீ வாயை மூடி இருக்க வேண்டியதானே, நீ ஏன் அந்த குரூப்புக்குள்ள போன? இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் நம்ம சங்கத்துக்குள்ள நடக்கும். இன்னொரு விஷயம், நம்ம சங்கம் வந்து முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுக்குன்னு மோட்டாருக்குன்னு ஒரு தனி ஒரு நலவாரியம் கொண்டு வரணுங்கிறது இலக்கு. நம்ம இலக்கை வச்சுதான் பயணிக்கிறோம். இலக்கு இல்லாம நம்ம பயணிக்கல. மோட்டாருக்குன்னு ஒரு தனி ஒரு நலவாரியம் வேணும். அதுல ஓட்டக்கூடிய வாகனங்களுக்கு ஏற்ப ஓட்டுநருடைய தகுதியை பிரிக்கணும். இப்ப ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிதான் நலவாரியத்துல இருக்கு. நீங்க ஆட்டோவா ஓட்டுறீங்க, டூரிஸ்டர் ஓட்டுறீங்க. சரிங்களா? இதே மாதிரி லாரி ஓட்டுநர் இருக்காரு, அவர் டூரிஸ்டரா ஓட்டுறாரு, லாரி ஓட்டுறாரு. இதுக்கு டாக்ஸ் என்ன, அதுக்கு டாக்ஸ் என்ன, ஆட்டோ டாக்ஸ் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தொழிலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கமும் சலுகை தரணும். அப்போ இப்போ 28 தொழிலுக்கும் ஒன்னா சேர்த்து தான் ஒரு சலுகை இருக்காதே தவிர ஒவ்வொரு தொழிலுக்கு ஒரு சலுகை இல்லை. இன்னைக்கு நீங்க வண்டி எடுத்து போட்டுறீங்க, டாக்ஸ் கட்டி வாங்கி வச்சிடுறீங்க, சவாரியே வரல, அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. இந்த டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி, எப்படி சொல்றதுன்னா, ஓட்டினாதான் நம்மளுக்கு வருமானம். அப்போ ஓட்ட வைக்கிறது அரசாங்கத்தோட வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்ற சலுகைகளும் பண்ணி தர்றோம். இது எல்லாமே வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க, நம்மளுக்கு ஓட்டுநருக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய குறைகளை சட்டசபையில ஒழிக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுல நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் இல்ல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு அப்படின்னா நம்மளுடைய குறைகள் பாராளுமன்றத்துல ஒழிக்கும்.
இன்னைக்கு 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டுநர்கள். ஆனா 2 லட்சம் பேர் தான் நலவாரியம் பதிவு பண்ணியிருக்காங்க. மீதி 18 லட்சம் பேர் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு சில புரிதல் கிடைக்கல. இன்னைக்கு இலவசமா கொடுக்குதுன்னு சொன்னா நம்ம எதை போய் வரிஞ்சு கட்டிட்டு வாங்காம விட போறோம்? இலவசம் சொன்னாவே முந்தி அடிச்சுட்டு போய் மண்டை உடைஞ்சாலும் சரி முதல்ல டோக்கன் வாங்கிட்டு வந்து நிக்கிறதா நம்மளுடைய பழக்கம். இது இருக்கிறது தான். இலவசமா கொடுக்குதுங்க நலவாரியத்துல. அது இலவசமா இல்லை, நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல வந்து கொடுக்குறாங்க. அதை கூட வாங்குறதுக்கு நம்ம ஓட்டுநர்கள் சரியான புரிதல் இல்லை, சரியான ஒரு வழிகாட்டி இல்லை. அந்த அடிப்படையில நம்மளுடைய சங்கத்துல இணையக்கூடிய ஒவ்வொரு நபரையும் வந்து நலவாரிய கட்டாயப்படுத்துறோம். எதுக்காக கட்டாயப்படுத்துறோம்? நம்மளுக்கு ஒரு மினிஸ்டர் தனியா வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிரைவர் வந்து அரசாங்கத்தோட பதிவேட்டில் போய் ஏறணும். இந்த நபர் இங்க சலுகை வாங்குறாரு அப்படிங்கிற எண்ணிக்கை அங்க கவுண்டிங் ஆகணும். அப்ப 20 லட்சம் ஓட்டுநரையும் அது உள்ள போய் சேர்க்கறது இந்த சங்கத்துடைய கடமை. உங்களுடைய நண்பர்கள் டிரைவரா இருக்காங்களோ அவங்களும் நலவாரியம் பதிவு பண்ண வைக்கிறது உங்களுடைய கடமை. வழிகாட்டு வழிகாட்டல. இந்த வழியில போனா நீ போதையெல்லாம் வழிகாட்டல, இந்த வழியில போனா உன் குடும்பத்தை காக்கலாம் அப்படிங்கிற வழியை காட்டுறீங்க. அந்த வழி அந்த குடும்பத்தை மேல் நோக்கி கொண்டு வரும். சரிங்களா? அந்த அடிப்படையில நம்மளுக்குன்னு ஜாதி மதம் அரசியல் இல்லாம எல்லா ஓட்டுநரையும் ஒருங்கிணைச்சு எல்லா ஓட்டுநரையும் ஆட்டோ, டாக்ஸி, டூரிஸ்டரு, பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருங்கிணைக்கிறோம். எதுக்காக ஒருங்கிணைக்கிறோம்னா ஒரு குரலா இருக்கணும். ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, வருஷத்துல 1. அதை வெற்றிகரமா நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளை விட சாதனையாளர் வேற யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு கோரிக்கை, பெரிய கோரிக்கை, ஒன்னே 1. உயிர் வாழணுமா? உனக்கு எது முக்கியம்? அதை மட்டும் சொன்னா போதும். அந்த கோரிக்கையை வச்சு நம்ம போராடுவோம், வெற்றி பெறுவோம். எந்த ஒரு அரசியலுக்கும் சப்போர்ட் போக மாட்டோம். எந்த ஒரு அரசியலுடைய கொடி நம்ம பக்கம் வரவே கூடாது. நம்மளுடைய கொடி நம்மளுடைய போராட்டத்துக்காக பயன்படுமே தவிர அரசியல் கொடி கூட பக்கத்துல போய் நிற்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் நேரில் சந்திச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய சங்கம் எல்லாமே வெளிப்படைத்தன்மை, எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஸ்மார்ட் போன் வச்சுருக்கீங்க. நீங்க ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் டைப் பண்ணா அதுல நம்ம சங்கத்தோட செயல்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் அஃபிஷியலா நம்மளுடைய செயல்பாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.ainxtu.com. அதுல நீங்க உள்ள போனீங்கன்னா ஐடி கார்டு இருக்கிறதா இருக்கட்டும், சந்தா கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கான நலத்திட்டமா இருக்கட்டும், எல்லாமே அதுலயே இருக்கும். சரிங்களா? இந்த செயல்பாட்டில் கொண்டு வந்ததும் அதனால இப்போ நம்மளுடைய உங்க மண்டலத்துக்கான ஜோன் செக்ரட்டரி, நம்ம தேசிய பொதுச் செயலாளர், பொருளாளர் துரைமுருகன். சரிங்களா? இவருக்கு 10 மாவட்டங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் தேர்வு செய்யவும் அந்த நிர்வாகத்தை செய்யவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவர்